பாண்டி போகலாமா? ரொம்ப ஹெக்டிக்கான வீக் அப்புறம் நாங்கள் போன ஒரு இடம் தான் பாண்டி பஸார். ஏன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஷாப்பிங் பண்ணோன்னா ஒரு நல்ல வைப்பாக இருக்கும்ல, அதுக்காக டிசைட் பண்ணது தான் பாண்டி பஸார் போகலான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பாண்டி பஸார் நாங்கள் 3 பேர் போக போகிறோம் வித் மை ஃபேவரட்ஸ் சுப்பு அண்ட் மாது. ஸோ நாங்கள் 3 பேர் தான் பாண்டி பஸார் போனோம். ஸோ ஆட்டோவில், ஏன்னா எங்கள் 3 பேருக்குமே ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் ஆட்டோவில் போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணி ஆட்டோவில் போனோம். ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி சாப்பாடு ஃபஸ்ட்டுன்ற மாதிரி ஆந்திரா மீல்ஸில் ஒரு ஹால்ட் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு வெஜிடேரியன் மீல்ஸ் 3 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த ஸ்ட்ரீட் வாக்கிங்கில் போயிட்டு இருக்கும்போது மல்லிகைப்பூ. ஸோ இந்த மல்லிகைப்பூலாம் அது சின்ன வயசுலேருந்தே பாண்டி பஸார்னால் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட். ஏன்னா அப்பா கூட போகிறது, அப்பா தான் நிறைய பாண்டி பஸார் கூப்பிட்டு போவாங்க. அங்கே போய் தான் ஷாப்பிங் பண்ணுவோம். அப்போல்லாம் நமக்கு இந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல. ஸோ ஷாப்பிங்னாலே டி நகர் அப்படி தானே. ஸோ அதுவும் மெயினாக பாண்டி பஸார் அப்படின்னா ஒரு மாதிரி அந்த வைபே நல்லாயிருக்கும், ஜாலியாக. அதுவும் இந்த மல்லிகைப்பூலாம் பார்க்கும்போது வா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மல்லிகைப்பூலாம் பார்த்துட்டு அப்படியே போனது. நாங்கள் ஃபஸ்ட்டு போனது கலர் சாய்ஸ் தான். ஸோ அங்கே எப்போவுமே குர்த்திஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சுப்பு தான் ஆக்சுவலாக எங்களை கூப்பிட்டு போனாங்க. அது அவ்வளோ 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 சூப்பராக இருந்துச்சு. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ சாய்ஸஸ், அவ்வளோ கலர்ஸ், ஒரு மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக நிறைய குர்த்திஸ், நிறைய காட்டன் குர்த்திஸ். அப்புறம் மெட்டீரியல்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலம்காரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அது எங்களுக்கு பார்க்கும்போதே சரி ஓகே, மாத கடைசி வேறு கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லியுமே நாங்கள் ஒரு 2-3 சாரீஸும் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போனது அஃப்கோர்ஸ் இயரிங் ஷாப்பிங் தான். ஸோ 5 ஸ்டாரில் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. இந்த ஃபேப்ரிக் கம்பல் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப யுனிக்காக, எல்லா கனெக்ஷன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படி எல்லாமே பார்த்துட்டு ஃபஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணலான்ற பேரில் தான் போனோம். பட் வேறு முடியாமல் ரொம்ப மாத கடைசி ஆயிடுச்சுன்னு சொல்லி கட்டுப்படுத்தியும் கூட சிலது நானும் சுப்பும் வாங்கிட்டோம். ஸோ அது முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் அப்படி போகும்போது கரெக்டாக க்ராக்ஸ் ஷோரூம் ஆப்போசிட்டில் இந்த டெரகோட்டா ஜுவல்லர்ஸ் பார்த்துருந்தோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த அக்கா கிட்டே பேசினப்போ தெரிஞ்சது அவங்க வீக் ஃபுல்லாக அந்த டெரகோட்டா ஜுவல்லரி பண்ணுவாங்க, அப்புறம் வீக்கெண்டில் விற்பாங்கன்னு சொல்லி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட டெரகோட்டா ஜுவல்லரிஸ் மட்டும் இல்லை, எல்லாமே ஆக்சிடைஸ்டு, எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஸோ அங்கேயும் ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டயர்டாகி எப்படி உட்காந்தப்போ தான் சுப்பு இருங்க நம்ம மைலோ குடிப்போம், கோல்டு மைலோ அப்படின்னு. கோல்டு மைலோவா? ஆக்சுவலாக எனக்கு இல்லை தலை வேறு வலிக்குதே, குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. இல்லை நல்லாயிருக்கும், குடிச்சு பாருங்கன்னு சுப்பு தான் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இத்தனை வருஷமாக நான் பாண்டி பஸார் போகிறேன், ஆனால் ஒரு நாள் கூட இங்கே கீதா கெஃபேல இப்படி ஒரு மைலோ இருக்குன்றது கூட எனக்கு தெரியாது. பட் சுப்பு சொன்னாங்களே, சரி ஓகே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது தான். வா 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 அவ்வளோ 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 சூப்பராக, எம்மியாக, ரொம்ப க்ரீமியாக. கீதா கெஃபேல இந்த மைலோ ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, பட் ட்ரை பண்ணலன்னா தயவு செஞ்சு போய் ஒரு வாட்டியாவது பாண்டி பஸாரில் கீதா கெஃபேல மைலோ குடிச்சு பாருங்கள், கோல்டு மைலோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அது முடிச்சுட்டு அப்படியே திரும்ப ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மாதிரி அப்படி நடந்துகிட்டு இருந்தோம். இந்த சைடு போனோம், அந்த சைடு போனோம். அந்த மாதிரி போகும்போது அகெயின் திரும்ப பார்த்தது உடன் பேங்கிள்ஸ். அது உடன் பேங்கிள்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக சுப்பு தான் வாங்கலான்னு போனாங்க. ஏன்னா அதை பார்த்தோன்னே எனக்குமே ரொம்ப அப்படி பிடிச்சி போய் சரி ஓகே நம்மளும் ஒன்று வாங்குவோமே அப்படின்னு சொல்லி அந்த அக்கா கிட்டே கொஞ்சம் பேரெல்லாம் பேசி நாங்கள் 2 பேரும் வாங்கிட்டு
அதை அப்போவே கையோடு போட்டுட்டு 2 பேரும் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பேங்கிள்ஸை ஃப்ளான் பண்ணுறதுக்காகவே நாங்கள் வந்து அது வந்து சும்மா இந்த மாதிரி சுற்றிட்டு விளையாடிட்டு இதெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோம் போட்டிருக்கோம். நாங்கள் எல்லோரும் அஃப்கோர்ஸ் பார்த்துட்டு இருந்தாலுமே நாங்கள் இப்படிலாம் போட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் 2 பேரும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அது முடிச்சு போனது கேபி க்ளோத்திங். பேசிக்ஸ்க்கு ஆப்போசிட்டில். ஆக்சுவலாக நான் இவங்களோட வந்து இன்ஸ்டாகிராம் பேஜுமே நான் ஃபாலோ பண்ணுறேன். அவங்கக்கிட்ட கேட்டு எத்தனை மணிக்கு வந்து அவங்க ஸ்டால் போடுறாங்கன்னு கேட்டு தான் நான் வந்திருந்தேன். பேசிக்ஸ் ஆப்போசிட்டில் போடுவாங்க எப்போவுமே. ரொம்ப 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 நல்லாயிருக்கும் அந்த கலெக்ஷன்ஸ். ஆக்சுவலாக அவங்களோட நான் ஆக்சுவலாக 3 sarees அங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடியுமே நான் அவங்கக்கிட்ட வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அவங்களோட மல்மல் காட்டனுக்கு தான் நான் ஃபேனுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. நீங்கள் சாட்டர்டே சண்டேஸில் அவங்க வந்து ஸ்டால்ஸ் போடுவாங்க. யாருக்காவது இஷ்டம் இருந்தால் நீங்கள் வாங்கலாம். அவங்களோட கலெக்ஷன்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். மல்மல் ரீசனபிள் ப்ரைஸ். அதுதான். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக என்ன தான் வயிறு ஃபுல்லாக இருக்கட்டும் அப்பப்போ சாப்பிட்டு ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டுட்டு அப்புறம் மைலோ குடிச்சிட்டு, மைலோ வந்து ஆக்சுவலாக ரொம்ப க்ரீமியாக இருந்ததுனால ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்னவா இருந்தாலும் பாண்டி பஜார் போனால் இதை சாப்பிடாமல் கிளம்ப மாட்டோம். அந்த மாதிரி நாங்கள் லாஸ்ட்டாக வாங்கினது வந்து மும்பை குல்ஃபியில் சில்லி கோவா குல்ஃபி. ஸோ அது வந்து ரொம்ப 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 எம்மியாக இருக்கும். எப்போ பாண்டி பஜார் போனாலுமே அது வாங்காமல் சாப்பிடாமல் நாங்கள் வந்ததே இல்லை. ஸோ வயிறு ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை சாப்பிட்ணுன்றதுக்காகவே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆட்டோ ஏறி கிளம்பியாச்சு. அதில் தான் ஷாப்பிங் முடிஞ்சது. அன்றைக்கான டே முடிஞ்சது. ரொம்ப 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 ஜாலியாக போச்சு. வெல் ஸ்பெண்ட் வித் சுப்பு அண்ட் மது. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் நம்மளோட ஷாப்பிங் சீரீஸில். தேங்க்யூ, பாய் ஆல்.